ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. ரிஷப ராசிக்காக இந்த பதிவு. மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னா திருமணம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் திருமணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாழ்க்கை முழுமையடைவது திருமணத்தின் தான். அப்போ இதுக்கு ஜோதிடம் என்ன வழி சொல்லுது, நாம் என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறோம், கணவனோ மனைவியோ திருமண பந்தம் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இறைவன் எப்படி அமைச்சிருக்காருங்கிறத நாம் நம்மளுடைய விதி கொடுப்பினையை பார்த்தால் தெரியும். நம்ம ராசி ரிஷபராசி அப்படின்னா, நமக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடிய ராசி என்பது ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்தில் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் மறைமுகமான ராசி. ஏன்னா விருச்சிகம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ என்ன வச்சிருக்கு அப்படின்னா, நிறைய அதில் ஸ்ட்ரகிள் வச்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு ரிஷபராசிக்கு எந்த கிரகம் நமக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும்னு பார்க்கணும். இப்போ மேலோட்டமாக பார்த்தா செவ்வாய் வீடு தான் அது. விருச்சிகம்ங்கிறது செவ்வாயினுடைய வீடு, ரிஷபத்துக்கு நேர் 7ஆம் வீடு. அப்போ பெண்களாக இருந்தால் செவ்வாய் கிரகம் என்பது நம்மளுடைய ராசியிலிருந்து நீங்கள் ஒத்தப்படையை கணக்கு வச்சுக்கோங்க. ராசி என்பது 1, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆண்களாக இருந்தால் சுக்கிரன் எப்படி இருக்கணும், இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 6 ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை ராசிகள், 6 ஒற்றைப்படை ராசிகள். இதை தான் பறிச்சுக்கணும். அகம் சார்ந்த வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றைப்படை ராசிகளிலே இருக்கிறது. அப்போ நமக்கு யார் எந்த கிரகம் திருமணம் பண்ணி வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி கிரகமும் புதன் கிரகம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த சனியும் புதனும் ஒற்றைப்படை ஸ்தானத்தில் இருக்கணும். 1லையோ 3லையோ 5லையோ 7லையோ 9லையோ 11லையோ இந்த 2 கிரகம் இருக்கணும். இந்த 2 கிரகம் இரட்டைப்படை ஸ்தானத்தில் இருந்தால், 2லையோ 4லையோ 6லையோ 8லையோ 12லையோ இருந்தால் நமக்கு திருமண தோஷம், காலதாமதம், திருமண அதிருப்தியான திருமண வாழ்க்கை, திருமண முறிவு இதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லுது. அப்போ நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்ன தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ தெரிஞ்சுக்கிட்ட பின்னால், இல்லை சார் எனக்கெல்லாம் ஒத்தப்படையில் தான் இருக்குது, ஆனால் ஏதோ லேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, வயசு 28 30 போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு திசை நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணியில் பிறந்தீங்கன்னா சந்திர திசை ஆரம்பிக்கும். மிருகசிரீஷத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். கிருத்திகையில் பிறந்தீங்கன்னா சூரிய திசை ஆரம்பிக்கும். நீங்கள் வளர்ந்து வாலிப பருவத்தில் வர வர திசை மாறும்போது ராகு திசையோ குரு திசையோ நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த திசை நாதர்கள் அப்படின்னு பேர். என்ன திசை நடக்குதோ அந்த திசை கிரகம் ஒத்தப்பட ஸ்தானத்தில் இருந்தால் பாசிட்டிவ். 2லையோ 4லையோ 6லையோ 8லையோ 12லையோ இருந்து திசை நடத்தினால் அப்போ பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், எத்தனை விஷயம் பார்க்க வேண்டியது. நமக்கு திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நட்சத்திர அதிபர்களும் நல்லா இருக்கணும், சனியும் புதனும் நல்லா இருக்கணும், திசை நடத்துகிற கிரகமும் நமக்கு ஒத்தப்படையில் இருந்தால் தான் திருமணம் கரெக்டான வயதில் ஆகும். சரி, இல்லை இப்படி ரெட்டப்படையில் அமைஞ்சிருச்சு, இதுக்கு என்னங்க பரிகாரம், இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு சிந்திக்கணும். இப்போ நம்ம பரிகாரத்தில் பல வகை உண்டு. ஆன்மீகம், வழிபாடு, ஹோமங்கள் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, அதுபோக நட்சத்திர குறியீடுகளை இயக்குவது, இப்படியெல்லாம் பரிகாரங்கள். தானம், தர்மம் எல்லாத்துலேயுமே பரிகாரங்கள். அப்போ பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, அந்த கிரகத்தை, இந்த கிரக ஆற்றலை, நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆற்றலை
பாசிட்டிவாக மாற்றுவதற்கு நாம் வந்து அதுக்குண்டான ஒரு பிராயச்சித்தம் பண்ணுறோம். ஒருத்தரை தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தரை இடிச்சிட்டோம் நடக்கும்போது, சாரிங்கன்னு சொல்கிறதுனால அவர் கோபம் தணியுது இல்லையா? அது மாதிரி தான் கிரகங்களுடைய ஃபோர்ஸை நம்ம பரிகாரம் பண்ணும்போது அது சாஃப்ட் ஆகிடும், அதனுடைய வீரியம் குறைந்து விடும். அப்போ நமக்கு கருணை வழங்கும். இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. இந்த சனி புதன் கெட்டு போச்சு, என் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, சனி புதனை தான் வழிபடணும். சனீஸ்வரரை எங்கே வழிபடலாம்? திருநள்ளாறில் போய் வழிபடலாம். அவருடைய நட்சத்திரம் என்ன? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. எப்பவுமே நட்சத்திர நாட்களில் தான் அந்தந்த கிரகத்திற்கு வலிமை அதிகம். அப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாறு போகணும். அங்கே போயிட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை, 1008 அர்ச்சனைன்னு நீங்கள் பதிவு பண்ணி தீபம் போடுங்க. உங்களுடைய வயதுக்கு உண்டான தீபம் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தீபத்துக்கு உண்டான எண்ணெயை வாங்கி கொடுத்துருங்க. அப்போ இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை அங்கே உங்கள் ரிஜிஸ்டர் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த சனி உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். திருமணம் இனிமேல் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி அருள் பாலிக்கிறார். இந்த நட்சத்திர நாட்களில் அதை செய்யலாம். இல்லைங்க அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, லோக்கலில் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரில் என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்டால், சனியினுடைய தனி சன்னதிகள் இருக்கும், சில சிவன் கோயிலில் வச்சுருப்பாங்க. அப்படி தனி சன்னதி இல்லாதவர்கள் கருப்பசாமி, முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், சாஸ்தா, ஐயனார் இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடலாம். இதையும் இதே நட்சத்திரம் தான், பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் போய் நீங்கள் அங்கே விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம் போட்டு மனசார ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழம் வச்சு ப்ரே பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வைங்க. இது 3 நாளைக்கு வரும் மாதத்துக்கு. இந்த 3 நட்சத்திரமும் 10 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் ஆகும். இப்படி 3 9 மறுபடியும் ஒரு 2 ஒரு 11 வாரம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் பரிகாரம். அடுத்தது புதன். இந்த புதன் கிரகத்துக்கு மகாவிஷ்ணு தான் அதிபதி. அப்போ பெருமாள் கோயில் வழிபாடு சிறப்பு. அதுக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திர நாட்களில் நீங்கள் போய் பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள், சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை வழிபடுங்க. இல்லை சார் எனக்கு புதனுக்கு சேத்திரம் சொல்லுங்க அப்படின்னா திருவெண்காடு போயிட்டு வாங்க. இந்த திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் போய் இதே புதன் நட்சத்திரத்தில் போய் அங்கேயும் அர்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை, தீபம் போட்டு வாங்க. இது மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது போக நட்சத்திர குறியீடுகளை இயக்கலாம். இப்போ பூசம் அப்படின்னா அரச மரம், அரச மரம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து ப்ரே பண்ணுங்க. அனுஷம் அப்படின்னா மகிழ மரம். நம்ம வீட்டுக்கிட்டேயே உங்களுக்கு வசதி இருந்தால் மகிழ மரம் கன்று வாங்கி வச்சு டெய்லி தண்ணி ஊற்றுங்க. அடுத்தது உத்திரட்டாதிக்கு வேப்ப மரம். அதிகமாக நம்ம வேப்ப மரத்தை பார்க்குறோம். அந்த இடத்துல நின்று நம்ம ப்ரே பண்ணணும். திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ப்ரேயரை பண்ணும்போது அந்த வேப்ப மரத்தில் அந்த உத்திரட்டாதி ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி மரங்களை பண்ணலாம். ஆயில்யத்துக்கு புன்னை மரம், கேட்டைக்கு பிராய் மரம். பிராய் மரம்ங்கிறதுக்கு தான் திருப்பராய்த்துறைன்னு பேர். அந்த திருப்பராய்த்துறை சிவன் கோயிலில் பிராய் மரம் தான் தலை விரிச்சான். அதே மாதிரி ரேவதிக்கு இலுப்பை மரம். இது மாதிரி குரோ பேக்கில் நர்சரியில் வாங்கி அந்த மாதிரி செடிகளை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரலாம். குறியீடுகள் அப்படின்னா இப்போ பனை வெல்லம், பனைகள் கண்டு இதெல்லாம் சனிக்கு உண்டானது, அதை இயக்கலாம். சனிக்கு பூசத்துக்கு ஆடு, ஆண் ஆடு, அதுக்கு ஏதாவது தீனி கொடுக்கலாம். அதே மாதிரி அனுஷத்துக்கு மான். மான் நாம் ரெகுலராக பார்க்க முடியாது, ஒரு பிக்சரை வச்சு பண்ணிக்கலாம். ஃபேனை போட்டு உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம். வாயு பகவான் தான் அனுஷம், அதையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உத்திரட்டாதி அப்படின்னா பால் பசு, காமதேனு இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் புதனுக்கு ஓடம் மாதிரி ஒரு பாய்மர கப்பல் மாதிரி ஒரு இதை வச்சு சிம்பல் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஞ்சோலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. இப்படியும் நாம் நட்சத்திரங்களை இயக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.